போட்டித் தேர்வுக்கு தயாராகும் அனைத்து போட்டித் தேர்வாளர்களுக்கும் ஒலிம்பியஸ் அகாடமி சார்பாக மனமார்ந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம என்ன பார்க்க போறோம்னா இன்னைக்கு நடப்பு நிகழ்வு பார்க்க போறோம். என்னைக்கு டேட் பார்த்தீங்கன்னா மார்ச் 19, 18, 19க்கான நடப்பு நிகழ்வு 2026. ஓகேங்களா? மேட்ச்லையும் பார்த்தீங்கன்னா முழுக்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எடுத்துருக்கு. பார்க்கலாம். முதல் கொஸ்டின், பாரத் பழங்குடியினர் விழா எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? பாரத் பழங்குடியினர்களுக்காக ஒரு விழா நடைபெறுது. அதுக்காக பேர் பார்த்தீங்கன்னா பாரத்னு சொல்லியிருக்காங்க. அது எங்க தொடங்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா நியூ டெல்லி, டெல்லி தான் தொடங்கியிருக்காங்க. எதற்காக இது தொடங்கினாங்க பார்த்தீங்கன்னா பழங்குடியினர்களுக்கான கலை, கலாச்சாரம், உணவு வகைகள் மற்றும் வணிகத்தை காட்சிப்படுத்துவதும் மற்றும் பாரத பழங்குடியினருக்கான விழா இது கொண்டாடப்படுகிறது. அப்போ பழங்குடியினருக்கான கலையும் கலாச்சாரம், உணவு வகைகள் மற்றும் வணிகத்தை காட்சிப்படுத்துறதுனால இது ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா எப்போ ஸ்டார்ட் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 18ல இருந்து 30 டேட் வரையும் அந்த விழா நடைபெறும். ஓகேங்களா? அது நடத்துபவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ட்ரைபேட். ஓகேங்களா? யார் நடத்துபவர்னா ட்ரைபேட் அவர்கள் தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாம் வாங்க. இந்தியாவில் முதல் முறையாக 24x7 என்ற எல்பிஜி ஏடிஎம் எங்கு அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னு பாருங்க. ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ங்க. இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஓகேங்களா? எல்பிஜினா என்ன விரிவாக்கம் சொல்லுங்க பார்க்கலாம். எல்பிஜினா விரிவாக்கம் லிக்யூட் பெட்ரோல் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகேங்களா? அதுதான் எல்பிஜின்னு சொல்லலாம். 24x7 சொல்லிட்டு ஏடிஎம் மிஷின் மாதிரி அதை அறிமுகப்படுத்திருக்காங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹரியானா மாநிலத்துல குருகிராம் என்ற இடத்துல மாவட்டத்தில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா என்னுடைய சிறப்பு என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இந்தியாவில் முதல் முறையாக 27x7 எல்பிஜி ஏடிஎம் ஹரியானா மாநிலத்தில் குருகிராமில் சோனா பகுதியில் உள்ள செனாட்டர் பார்க் பிளாவர் வேலி என்ற குடியிருப்பு பகுதியில் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ பாருங்க, ஹரியானா மாநிலம் குருகிராமில் தொடங்கியிருக்காங்க. சேனா பகுதியில் உள்ள சென்டர் பார்க் பிளாவர் வேலிக்கு ஓகேங்களா அந்த குடியிருப்பு பகுதியிலே அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட். ஓகேங்களா? பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட் நிறுவனம் சேர்ந்து இந்த தானியங்கி இயந்திரத்தை பாரத் கேஸ் இன்ஸ்டா என்ற பெயரில் 2 to 3 நிமிஷத்துக்குள்ள காலி சிலிண்டரை வச்சுட்டாங்க. அதை நீங்க ஏடிஎம் மிஷின் மாதிரி பணம் போட்டுட்டு நீங்க ஃபில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேங்களா? இது முழு விவரம் பார்த்தீங்கன்னா அமைவிடம் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹரியானா மாநிலத்தில் குருகிராம் என்ற இடத்துல ஓகேங்களா? செக்டார்ன்றத குருகிராம்ல முக்கியமான பேர் செக்டார் 33 சோனா ஹரியானா மாநிலம். இது பயன்பாடு பார்த்தீங்கன்னா 24 மணி நேரமும் செயல்படும் தானியங்கி இயந்திர லேசான எடையுள்ள சிலிண்டர்களை வழங்கியுள்ளது. இந்த செயல்முறை பார்த்தீங்கன்னா காலி சிலிண்டர்களை உள்ளே வைத்துட்டு டிஜிட்டல் முறையில் பணம் செலுத்துவது பார்த்தீங்களா அந்த மாதிரி சில நிமிடங்களிலே புதிய சிலிண்டரை நிரப்பி அது கொடுத்துருன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அதனுடைய திறன் பார்த்தீங்கன்னா இது இயந்திரங்களில் ஒரே நேரத்தில் ஓகேங்களா இயந்திரத்தின் மூலமா ஒரே நேரத்தில் பார்த்தீங்கன்னா 10 சிலிண்டர்களை சேமித்து வைக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. இது தொழில்நுட்பம் எந்த தொழில்நுட்பம் மூலம் இது பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் பேமெண்ட். ஓகேங்களா? யூபிஐ கிரெடிட் கார்டு இல்லை டெபிட் கார்டு மூலம் இந்த சேவை இயங்குதுன்னு சொல்றாங்க. இதன் பயன் பார்த்தீங்கன்னா இயந்திரங்களுடைய ஸ்டாக் குறைந்தாலோ அருகில் உள்ள ஏஜென்சிக்கு தானாகவே தகவலை தெரிவிக்கும் வசதி உள்ளதா. ஓகேங்களா? அப்போ இயந்திரங்கள் ஏதாவது ஸ்டாக் கேஸ் ஃபில் பண்ண குறைவாக இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக போயிட்டு அங்கே தகவல் தெரிவிக்கும்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, காங்கோ குடியரசின் புதிய அதிபராக பொறுப்பேற்றவர் யாருன்னா டெனிசனோ சுக்குயிசோ. ஓகேங்களா? அப்போ காங்கோ குடியரசின் புதிய அதிபர் யாருன்னா டெனிசஸோ சுகிசோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, BHIM என்ற செயலி விளம்பர தூதராக நியமிக்கப்பட்ட கிரிக்கெட் வீரரான MS தோனி தான். ஓகேங்களா? கிரிக்கெட் பார்த்தீங்கன்னா BHMI என்ற ஒரு செயலி மூலத்தில் விளம்பர தூதராக இருக்காங்க. அது யார் எந்த கிரிக்கெட் வீரர் பார்த்தீங்கன்னா MS தோனி தான். ஓகேங்களா? MS தோனி. ஓகேங்களா? தோனி அவர்கள் தான் இருக்காங்க. சரி, தோனி அவர்கள் தான் இருக்காங்க. ஓகேங்களா? அது பார்த்தீங்கன்னா இந்த BHIM என்னன்னா பாரத் இன்டர்ஃபேஸ் ஃபார் மணி சொல்லிட்டு சொல்றாங்க.
ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்க, இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா நிறுவனத்துறைனா NPSL சொல்லுவாங்க, நேஷனல் பேமெண்ட்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா. அப்படிங்க நேஷனல் பேமெண்ட்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா என்ற நிறுவனத்துல வந்து இது வந்து துணை நிறுவனமா இருக்கு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்க, சமீபத்துல வந்து பாத்தீங்கன்னா ஈரானுடைய உளவுத்துறை அமைச்சர் வந்து ஒருத்தர் வந்து காலமாயிருப்பாங்க. இஸ்ரேல் வந்து போர் எடுத்திருக்காங்க பாத்தீங்களா. அதனால வந்து இஸ்ரேலும் அமெரிக்கா சேர்ந்து ஈரான் மீது போரிட்டு அது வந்து உள்துறை அமைச்சர் வந்து ஒருத்தர் காலமாயிட்டு யாருன்னா இஸ்மாயில் காதிக் அவர்கள் தான். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்க்கலாம், சிறிய அளவிலான நீர்மின் உற்பத்தி திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்படும் பார்த்தீங்கன்னா 2030-31 வந்து சிறிய அளவிலான நீர்மின் உற்பத்தி திட்டம் வந்து தொடங்கும். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 வருடம் வந்து பிளான் சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட இதுக்கு எதுக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 2585 கோடி வந்து நிதியா வந்து ஒதுக்கியிருக்காங்க 2031க்கு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 1500 மெகாவாட் வந்து புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திறன்களை மேம்படுத்தக்கூடிய ஊக்குவிக்கும் நோக்கில் தான் வந்து இந்த சிறிய அளவிலான நீர்மின் உற்பத்தி திட்டம் வந்து தொடங்கியிருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்க்கலாம் வாங்க. நாடு முழுவதும் தொழில்துறை வளர்ச்சிகளை விரிவுபடுத்துவது நோக்கத்தில் வந்து எந்த திட்டத்தை வந்து தொடங்கப்படும்னா பவ்யா. அப்ப தொழில்துறை வந்து நாடு முழுசும் வந்து விரிவுபடுத்தணும் அப்படின்றதுக்காக வந்து எந்த செயலி வந்து தொடங்கப்பட்டதுன்னா பவ்யா என்ற செயலி. ஓகேங்களா. இந்த பவ்யாவுடைய திட்டம் எத்தனை கோடி திட்டம்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 33,660 கோடி வந்து இந்த பவ்யாவுடைய திட்டம். ஓகேங்களா. அதனால வந்து இந்த பாரத் தொழில் விகாஸ் யோஜனா திட்டத்தின் கீழே தான் மத்திய அமைச்சரால் வந்து ஒப்புதல் அளிக்கப்படுறாங்க. ஓகேங்களா. அப்போ நாடு முழுசா வந்து தொழிலை வந்து மேம்படுத்தணும், வளர்ச்சியை வந்து விரிவுபடுத்துறதால இந்த பவ்யாங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. 33,660 கோடியில வந்து கொண்டு வந்திருக்காங்க பவ்யா திட்டம். இது எதற்கான பாரத் தொழில் விகாஸ் யோஜனா திட்டத்தை வந்து மத்திய கீழ் வந்து பாரத் தொழில் விகாஸ் யோஜனா திட்டத்தின் கீழே வந்து மத்திய அமைச்சர்கள் வந்து ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்காங்க. இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நாடு முழுவதும் 100 பிளாக் இருக்கும். 100 பிளாக்ல வந்து கவுண்ட் பிளே வந்து தொழில் பூங்காக்களை வந்து அமைப்புங்களா. அப்போ நாடு முழுவதும் வந்து 100 பிளாக்ல வந்து 100 வந்து தொழில் பூங்காக்களை வந்து அமைக்கணும்னு சொல்றாங்க. அதே மாதிரி 100 தொழில் பூங்காக்கள் வந்து 100 ஏக்கர் வந்து அமைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு நிதின்னு பார்த்தா 1 கோடி வந்து நிதி அளிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்க்கலாம் வாங்க. ஒரு உலைகளில் எதன் மூலம் மின்சாரம் தயாரிக்கப்படும்? அப்போ அணுக்கரு உலை இருக்கு பார்த்தீங்களா. அணுக்கரு உலை வந்து எதன் மூலம் வந்து மின்சாரம் வந்து தயாரிக்கலாம்னு சொல்றாங்கன்னு பாருங்க. அது வந்து யூரேனியம். ஓகேங்களா. U20 U35 U235 சொல்லுவாங்க. U235 வந்து யூரேனியம் சொல்லுவாங்க. யூரேனியம் 235 தான் வந்து அணுக்கரு உலை மூலம் வந்து மின்சாரத்தை வந்து எடுக்கலாம்னு சொல்றாங்க. இது எதற்காக சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே மேலும் வந்து 2 யூரேனியம் வந்து சுரங்க திட்டங்கள் வந்து விரைவில் வந்து ஒப்புதல் வந்து அளிச்சிருக்காங்க. ஓகேங்களா. அது பார்த்தீங்கன்னா எங்கன்னா ராஜஸ்தான் வந்து சிகர் மாவட்டத்திலையும் சத்தீஸ்கர் வந்து ஜவுஜவால் மாவட்டத்திலையும் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த நாள்தோறும் பார்த்தீங்கன்னா 2500 டன் வந்து கையாளும் திறன் வந்து கொண்டுள்ளது. ஓகேங்களா. ரொம்ப முக்கியமானதுங்க. அணுக்கரு உலை வந்து அணுக்கரு உலையிலிருந்து மின்சாரம் எடுக்கிறாங்கன்னா அது ஏன்னா இது பயன்படுத்தலாம் பார்த்தீங்கன்னா U235 வந்து பயன்படுத்துறாங்க. இந்தியாவில் வந்து 2 யூரேனியத்தின் மூலமா வந்து சுரங்கப்பாதை திட்டங்கள் வந்து விரைவில் வந்து ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான்ல சிலர் மாவட்டத்திலும் சத்தீஸ்கர் வந்து ஜவுஜவால் மாவட்டத்திலும் வந்து கொண்டிருக்காங்க. ஓகேங்களா. மொத்தம் வந்து நாள்தோறும் ஒரு நாளைக்கு எவ்வளவுன்னா 2500 டன் வந்து கையாளும் திறன் வந்து கொண்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. அதுக்கப்புறம் பாருங்க, பொதுத்துறை நிறுவனமான யூரேனியம் வந்து கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா. ஓகேங்களா. இது வந்து யார் வந்து செயல்படுறாரு பார்த்தீங்கன்னா பொதுத்துறை நிறுவனத்தில் கூட வந்து யூரேனியம் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா என்று இணைந்து வந்து செயல்படுகிறது. ஓகேங்களா. இதற்கு முன்பு பார்த்தீங்கன்னா 2 மாநிலத்தில் வந்து தொடங்கியிருக்காங்க. அது எங்கன்னா ஆந்திரா மாநிலம். ஓகேவா. ஆந்திரா மாநிலத்தில் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் வந்து யூரேனியம் வந்து தயாரிச்சிருக்காங்க. யூரேனியம் சுரங்கங்கள் வந்து கையாண்டு வருகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் பார்க்கலாம் வாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஞான பாரதம் தேசிய கையெழுத்து பிரதி கணக்கெடுப்பு எந்த அமைச்சகத்தில் தொடங்கினாங்கன்னா கலாச்சார அமைச்சகத்தின் மூலமா தான் வந்து தொடங்குறாங்க. ஓகேங்களா. இந்த ஞான பாரத தேசிய கையெழுத்து பிரதிநிதி கணக்கெடுப்பு எதற்காக எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 3 மாதத்துக்கு வந்து கணக்கெடுப்பு வந்து 4 கட்டங்களா வந்து செயல்படும். ஓகேங்களா. இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா முழுவதும் பார்த்தீங்கன்னா கையெழுத்து பிரதிநிதிகள் வந்து கணக்கெடுப்பு வந்து ஆவணப்படுத்தல் மற்றும் டிஜிட்டல் மயமாக்கல். ஓகேங்களா.
டிஜிட்டல் மயமாக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஞான பாரத தேசம் சொல்லிட்டு தொடங்கியிருக்காங்க. ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா இதனுடைய பணினா இந்தியா முழுவதும் உள்ள கையெழுத்து பிரதிநிதிகள் கணக்கெடுப்பு ஆவணங்கள் டிஜிட்டல் மயமாக்கல் மற்றும் சொல்லியிருக்காங்க, பாதுகாப்புக்காக சொல்லியிருக்காங்க. இதனுடைய நோக்கம் என்ன, எதுக்காக பண்ணா 2025 நிதிநிலை அறிக்கையில அறிவிக்கப்பட்ட இந்த திட்டம் வந்து அழிந்து வரக்கூடிய அரிய கையெழுத்து பிரதிநிதிகளை வந்து எதிர்கால சந்ததிகளுக்காக வந்து பாதுகாப்பதற்கு மற்றும் கலாச்சார மறுமலர்ச்சி ஏற்பதற்கும் ஆகும் சொல்றாங்க. புரியுதுங்களா? அப்போ இந்த ஞான பாரத தேசிய கையெழுத்து திட்டம் பார்த்தீங்கன்னா கலாச்சார அமைச்சோம்னா அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கலாச்சாரம் இருக்கு பார்த்தீங்களா, பண்டைய காலத்துல ரொம்ப பொருள் நூலோ இது இருக்குன்னா அது வந்து நம்ம பாதுகாத்து வச்சு அது வந்து மேம்படுத்தணும். அதுக்காக வந்து தான் வந்து சொல்றாங்க. ஓகேவா? நிதி அறிக்கையில் பார்த்தீங்கன்னா அறிவிக்கை திட்டத்தை அழிந்து வரும் அரிய கையெழுத்து பிரதிநிதிகளை எதிர்கால சந்ததியினர்களுக்கு பாதுகாப்பு மற்றும் கலாச்சார மறுமலர்ச்சியாக விதமாக சொல்றாங்க. இதனுடைய பயன்பாடு பார்த்தீங்கன்னா ஏஐ செயற்கை நுண்ணறிவு பார்த்தீங்கன்னா செயற்கை நுண்ணறிவு மூலமா மற்றும் தொழில்நுட்பத்தை வந்து பயன்படுத்தி இந்த ஆவணங்கள் உலகளாவிய வந்து அணுகக்கூடிய டிஜிட்டல் களஞ்சியமாக மாறும் அப்படின்னு சொல்லி இதனுடைய செயல்பாடு பார்த்தீங்கன்னா கல்வி நிறுவனங்கள்லையோ அல்லது வந்து அருங்காட்சியகத்திலையோ அல்லது நூல்கள் மற்றும் வந்து தனியார் வந்து சேகரிப்பாளர்களிடம் உள்ள கையெழுத்து பிரதிகளை வந்து கணக்கெடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்க்கலாம் வாங்க. 2026 ஓகேங்களா, 2026ஆம் ஆண்டுக்கான உலகின் மகிழ்ச்சியான பட்டியலை பார்த்தீங்கன்னா இந்தியா எத்தனாவது இடம் இருக்குன்னு பாருங்க. 116வது இடம் வந்து இருக்கு. ஓகேவா? அப்ப பாருங்க 2026ல வந்து மகிழ்ச்சி ஓகேங்களா தேசிய மகிழ்ச்சி ஆணையம் சொல்லிட்டு சொல்லலாம். ஓகேவா? நம்ம தேசிய மகிழ்ச்சி ஆணையத்துல வந்து இந்தியா வந்து எத்தனாவது இடம் இருக்கு, அப்போ 116வது இடம் இருக்கு. ஓகேவா? இதற்கு முன்னு பாத்தீங்கன்னா 2025ல வந்து 118 இருக்கு, 2026 116 2 இடம் பின்னுக்கு தள்ளி வந்து வந்திருக்கு. ஓகேவா? அப்ப பாருங்க சர்வதேச மகிழ்ச்சி தினம் என்னைக்கு கொண்டாடுறாங்கன்னு பாத்தீங்கன்னா மார்ச். ஓகேவா? மார்ச் 20. அப்போ மார்ச் 20 என்ன சொல்றா உலக சிட்டுக்குருவி தினம் கூட சொல்லலாம். ஓகேங்களா? அப்போ சர்வதேச மகிழ்ச்சி தினம்னாலையும் மார்ச் 20, உலக சிட்டுக்குருவி தினம்னாலையும் மார்ச் 20 தான். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க இந்த சர்வதேச உலகின் வந்து மகிழ்ச்சி பட்டியல் வந்து என்ன தீம் கொடுத்துக்கிறாங்க பாருங்க. 2025 தீம் பாத்தீங்கன்னா கேரிங் அண்ட் ஷேரிங் சொல்றாங்க. ஓகேங்களா? கேரிங் அண்ட் ஷேரிங் தீம் தான் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க கேர் பண்ணணும், அதனால வந்து நம்ம வந்து ஷேர் பண்ணணும் எல்லாருக்கும், அப்பதான் நம்ம வந்து உடல் நலமா நல்லா இருக்க முடியும் சொல்றாங்க. இதை தனிநபர் சராசரி உற்பத்தி சுதந்திரம் நன்கொடை ஆரோக்கியமான ஆயுட்காலம் ஊழலற்ற நிர்வாகம் செய்தல் சொன்னாங்க. தனிநபர்கள் வந்து சராசரியை வந்து உற்பத்தி செய்யணும், சுதந்திரமா வந்து நன்கொடை அல்லது ஆரோக்கியமான ஆயுட்காலம் ஊழலற்ற நிர்வாகம் வந்து செய்யணும்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது வெளியுறவுத்துறை அமெரிக்கா கேலக்ஸ் அமெரிக்கா கேலக்ஸ் ஆய்வு நிறுவனம் மற்றும் ஐநாவின் வந்து நிலையான வளர்ச்சி தீர்வுகள் அடிப்படையில் தான் வந்து இது இணைச்சிருக்காங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தா பிரிட்டன் வந்து ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழக நல்வாழ்வு ஆய்வு மையம் தான் தெரிவிக்கிறது. ஓகேங்களா? இது வந்து யார் தெரிவிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா பிரிட்டனுடைய ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் தான் வந்து இந்த ஹாப்பினஸ் தேசிய உலக அளவில் வந்து மகிழ்ச்சி குறியீட்டை வந்து வெளியேறுது. ஓகேங்களா? அதுல ஃபர்ஸ்ட் இடத்துல யார் இருக்காங்கன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் இடத்துல யார் இருக்குன்னா கிட்டத்தட்ட யாருன்னா மகிழ்ச்சி குறியீட்டுல வந்து முதல் இடத்துல வந்து பின்லாந்து தான் இருக்கு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இடத்துல யார் இருக்காங்க, பின்லாந்து. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 9 வருடங்களா வந்து யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இடத்துல வந்து பின்லாந்து தான் இருக்காங்க. ஓகேங்களா? பின்லாந்து தான் வந்து இருக்காங்க. ரெண்டாவது இடம் பாத்தீங்கன்னா ஐஸ்லாந்து இருக்காங்க. மூணாவது இடம் பாத்தீங்கன்னா டென்மார்க் இருக்காங்க. ஓகேங்களா? மூணாவது இடம் யாரு, டென்மார்க். ஃபர்ஸ்ட் வந்து பின்லாந்து, ரெண்டாவது வந்து ஐஸ்லாந்து, மூன்றாவது வந்து பாத்தீங்கன்னா டென்மார்க். ஓகேங்களா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஊழல் மிகுந்த நாடுகள் பட்டியலில் வந்து இந்தியாவுடைய தரம் பார்த்தீங்கன்னா இது எக்ஸ்ட்ரா கொஸ்டின் இருக்குங்க. ஊழல் மிகுந்த நாடுகள் பட்டியலில் இந்தியாவுடைய தரம் வந்து 91வது இடம் வந்து இருக்கு. ஓகேவா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2026 வந்து பொறுப்பான உள்ள நாடுகள் பட்டியலில் இந்தியா வந்து 16வது இடத்துல பெற்றுள்ளது. உலகளவில் வந்து பாலின இடைவெளி பட்டியல் வந்து 2025 படி இந்தியா வந்து 134வது இடத்துல இருக்கு. 2026 ஆண்டுகளுக்கான ஆசிய உற்பத்தி குறியீட்டுல இந்தியா வந்து 6வது இடத்துல வந்து இருக்கு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் உலகிலே மகிழ்ச்சியற்ற நாடுகள் இருக்கு பாத்தியா, அந்த மகிழ்ச்சியற்ற நாடுகள் பட்டியல பாத்தீங்கன்னா முதல் இடத்துல பெற்றுள்ள நாடு, முதல் இடத்தை வந்து பெற்றுள்ள நாடுனா ஆப்கானிஸ்தான் தான். ஓகேவா? மொத்தம் என்னன்னா ஆப்கானிஸ்தான் வந்து இருக்கு. இந்தியா வந்து 116. ஓகேவா? பாருங்க மகிழ்ச்சியான குறியீடுனா ஃபர்ஸ்ட் என்னன்னா ஐஸ்லாந்து வரும். ஓகேங்களா? சரி, பின்லாந்து வரும்.
பின்லாந்து, அதுக்கப்புறம் வந்து ஐஸ்லாந்து வரும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் மகிழ்ச்சியே இல்லாத ஒரு நாடுனா ஆப்கானிஸ்தான் நம்மளுக்கு பக்க அண்டை நாடு வரும். ஓகேவா? அதுதான் 147வது இடத்துல வருது. நம்ம இந்தியா வந்து 116வது இடத்துல வந்து மகிழ்ச்சி குறியீட்டுல வருது. ஓகேவா? அதுக்கப்புறம் பாருங்க நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஆந்திரா பிரதேச மாநிலம் 2 குழந்தை பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா ஆந்திராவுடைய முதல்வர் வந்து பார்த்தீங்கன்னா யாருன்னா பின்னாடி சொல்ற பாருங்க அவங்களுக்கு வந்து ஆந்திரா குழந்தைகள் 2 குழந்தைகளுக்கு மேற்பட்டு வந்து குழந்தைகள் வந்து பெரும் குடும்பங்கள் இருக்கும். 2 குழந்தைகளுக்கு மேல இருக்கக்கூடிய வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா தலா வந்து 25,000 வந்து ஊக்கத்தொகையா வந்து வழங்குறாங்க. ஓகேங்களா? பார்க்கலாம் வாங்க. ஆந்திர பிரதேசத்தின் மாநிலம் 2 குழந்தைகளுக்கு அதிகமான குடும்பங்களுக்கு ரூபாய் 25,000 ரூபாய் வந்து ஊக்கத்தொகையாக வழங்குறாங்க. ஓகேங்களா? இந்த ஊக்கத்தொகை பார்த்தீங்கன்னா 2 அல்லது 3 குழந்தைகள் பெறுபவர்களுக்கு தம்பதிகளுக்கு தலா 25,000 ஊக்கத்தொகை வந்து வழங்குறாங்க. ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா கல்வி மற்றும் ஊட்டச்சத்துக்களுக்கு பார்த்தீங்கன்னா 3வது குழந்தைகளுக்கு 18 வயது வரை இலவசமா வர கல்வி மற்றும் 5 ஆண்டுகளுக்கு 1000 ரூபாய். ரொம்ப முக்கியங்க. இது வந்து கொஞ்சம் நல்லா இருக்கு. ஓகேங்களா? பாருங்க 18 வயசு அடைய வரை அந்த 3வது குழந்தை வருதுன்னா அந்த குழந்தைக்கு வந்து 18 வயசு ஆகிற வரை காலேஜ் 5 ஆண்டுகளுக்கு வந்து என்ன சொல்றாங்க 1000 ரூபாய் வந்து உதவித்தொகையா வந்து வழங்குறான்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேங்களா? அறிவிப்பு சலுகை பார்த்தீங்கன்னா 3வது குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா பிறப்பின் போது தாய்மார்களுக்கு 12 மாதங்களுக்கு வந்து மகப்பேறு விடுப்புகள் மற்றும் தந்தையார்களுக்கு 2 மாதம் வந்து தந்தை வழி விடுப்புகள் வந்து வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது. மருத்துவ உதவி அரசு மருத்துவமனைகள் மூலமாக இலவசமா அல்லது மானிய விலையில் வந்து கருத்தரிப்பு சிகிச்சை வந்து வசதிகள் வந்து அளிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அப்புறம் பாருங்க இந்த திட்டத்தில் வந்து போஷன் சிஷா, ஓகேவா? போஷன் சிஷா சுரக்ஷா, போஷன் சிஷா சுரக்ஷா என்ற சிஷா சுரக்ஷா என்ற தொகுப்பின் கீழ் தான் வந்து இது செயல்படுத்துறாங்கன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இப்போ இந்த திட்டத்தை வந்து ஆந்திரா மாநில முதல்வர் யாருன்னு சொல்லிட்டு சொல்லுங்க. இந்த திட்டத்தை யார் தொடர்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா சந்திரபாபு நாயுடு அவர்கள் தான் வந்து 25,000 ரூபாய் வந்து ஊக்கத்தொகை வந்து 2 குழந்தைகளுக்கு மேல வந்து பெறுவதற்கு வந்து கொடுக்குறாங்க. ஓகேங்களா? வாங்க நெக்ஸ்ட் பார்க்கலாம். சீனாவுக்கான புதிய இந்திய தூதர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார். அவர் யாருன்னா விக்ரம் வந்து துரைசாமி. ஓகேவா? அப்ப சீனாவுக்காக வந்து புதிய வந்து இந்திய தூதர்கள் நியமிக்கிறாங்க. அது யாருக்கு வந்து விக்ரம் வந்து துரைசாமி அவர்கள் தான். இந்த விக்ரம் துரைசாமி இதற்கு முன்னே என்ன பண்ணிருக்காங்க பார்த்தீங்கன்னா 1992ல வந்து இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை வந்து பணியாற்றி இருக்கார். ஓகேங்களா? இப்போ தற்போது என்ன பண்ணிருக்காரு பிரிட்டனுக்காக இந்தியா தூதரர் வந்து பணியாற்றி வருகிறார். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். பாரத் எலக்ட்ரிக்கல் சிட்டி தேசிய மாநாடு எங்கு நடைபெற்றதுன்னு பாருங்க. டெல்லியில் நடைபெற்றது. ஓகேங்களா? அப்போ பாரத் எலக்ட்ரிக்கல் சிட்டி தேசிய மாநாடு எங்க நடைபெற்றிருக்கு? டெல்லியில நடைபெற்றிருக்கு. இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா மத்திய மின்சாரத்துறை அமைச்சகத்தின் மின்சாரத்துறை அமைச்சர் வந்து மனோகரலால் வந்து கட்டார் வந்து இது வந்து ஓபன் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க 2024-25 நாட்டின் மின்சார தேவை வந்து 250 ஜிகாவாட்டா வந்து பயன்படுத்தும் அப்படின்னு சொல்றோம். இந்த பாரத் எலக்ட்ரிக்கல் சிட்டி தேசிய மாநாடு வந்து நடைபெற்றதுன்னா டெல்லியில் நடைபெற்று இது எதற்காக நடைபெற்றதுன்னு பார்த்தா மின்சாரத்துறை அமைச்சர் வந்து மனோகரனால் வந்து கட்டார் வந்து அறிவிக்கப்படுறாங்க. 2025-26 நாட்டில் மின்சார தேவை வந்து எவ்வளவு இருக்குன்னா 250 ஜிகாவாட்டா இருக்கும். ஓகேவா? இப்போ 2025-26 நிதியாண்டுல பார்த்தீங்கன்னா மின்சார தேவை வந்து 270 ஜிகாவாட்டா இருக்கும் என்று கோடை காலத்தின் காரணமாக வந்து 20 எக்ஸ்ட்ரா 270 ஜிகாவாட்டா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க மத்திய அரசு அறிமுகப்படுத்தியுள்ள ஏற்றுமதிக்கான திட்டம் வந்து ரிலீஃப் திட்டம் சொல்றாங்க. ஓகேங்களா? மத்திய அரசு ஏற்படுத்தப்பட்டுள்ள ஒரு திட்டம் என்ன சொல்றாங்க? ரிலீஃப் திட்டம் சொல்றாங்க. இது ஏற்றுமதியாளர்களுக்கு உதவ ரூபாய் வந்து 497 கோடி வந்து நிவாரணம். ஓகேங்களா? இந்த ஏற்றுமதிக்காக வந்து எவ்வளவு நிதி ஒதுக்குறாங்க பாருங்க. 497 கோடி வந்து நிதி ஒதுக்குறாங்க. இந்த பிளிப் ஏற்றுமதி சவால்களை வந்து மில் திரள் மற்றும் தடவாள உதவி வந்து செய்யறாங்க. மில் திரள்களுக்கும் தடவாள உதவிகளுக்கும் வந்து செய்யறாங்க. ஓகேங்களா? ஏற்கனவே இதுக்கு முன்ன பாத்தீங்கன்னா காப்பீடு செய்தவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சலுகையா வந்து பிப்ரவரி 14 முதல் மார்ச் 15 வந்து புதிதா வந்து ஏற்றுமதியாளர் காப்பீடு வந்து பாத்தீங்கன்னா மார்ச் 14 முதல் வந்து ஜூன் வந்து 15 வரை சொல்லியிருக்காங்க. இப்போ 2026 மட்டும் 95% கூடுதல் பாதுகாப்பு இந்த மில் நிலையங்கள் தொழிலாளர்களுக்கும் வழங்கியிருக்காங்க. ஓகேங்களா? அப்புறம் வந்து காப்பீடு இல்லாத சிறு நிறுவனங்களுக்காக வந்து உதவி வந்து பிப்ரவரி காப்பீடே இல்லாத வந்து சிறு நிறுவனங்கள் இருக்கு பார்த்தீங்களா? அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 14 மார்ச் 15 முதல் வந்து 2026 முதல் வந்து இசிஜி. ஓகேங்களா? இசிஜின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இசிஜி
இசிஜின்ற சொல்ற காப்பீடு எடுக்காத சிறு குறு நிறுவனங்களுக்கு மற்றும் நடுத்தர வந்து ஏற்றுமதியாளர்களுக்கு வந்து 50% வந்து மொத்த காப்பீடா வந்து தொகையா வந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம் வாங்க. 50 ஜிகாவாட் மரபுசார மின் உற்பத்தி வந்து இந்தியாவின் இலக்கு வைத்த ஆண்டு எப்பன்னா 2030. ஓகேங்களா, ஜிகாவாட். ஓகேவா, அப்போ 500 ஜிகாவாட் மரபுசார் மின் உற்பத்தி வந்து இந்தியாவில் வந்து எங்க தொடங்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2030 வந்து தொடங்க வைக்கிறாங்க. இந்த மரபுசார் உற்பத்தி திறன் பார்த்தீங்கன்னா 50% வந்து அதிகரிக்கப்படும் சொல்லிட்டு அதிகரித்து எட்டப்பட்டது உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட பாருங்க ஒரு சூரிய ஒளி அதனுடைய தீம் பார்த்தீங்கன்னா ஒரே சூரியன் ஒரே உலகம் ஒரே மின் விநியோகம் என்ற திட்டத்தின் கீழே 2021 தான் வந்து இது வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா, இது ஐநா பருவநிலை மாநாட்டில் வந்து ஸ்காட்லாந்து வந்து நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க தற்போது. ஓகேங்களா, இந்த மரபுசார உற்பத்தி வந்து நம்ம ஒரே சூரியன் ஒரே உலகம் ஒரே மின் விநியோகத்தை வந்து நம்ம ஸ்காட்லாந்துல வந்து பிரதமர் நரேந்திர மோடி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாருங்க. ஆப்கான் கால்பந்து போட்டியில் எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஆப்கான் கால்பந்து போட்டி எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறுதுன்னு பார்த்தீங்கன்னா 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து நடைபெறும். ஓகேவா, இப்போ எத்தனாவது ஆண்டுனா 35வது ஆட்டம் வந்து டிசம்பர் முதல் ஜனவரி வந்து முதல் கட்டமாக வந்து நடைபெறுகிறது. ஓகேங்களா, அதுக்கப்புறம் இது வந்து மொராக்கோவை வீழ்த்திய செனக்கான் சாம்பியன் பட்டம். ஓகேங்களா, மொராக்கோவை வீழ்த்தி செனக்கான் நாட்டு வந்து சாம்பியன் பட்டம் வந்து எடுத்திருக்காங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் பாருங்க. உலக உள்ளரங்கு தடகளத்தை சாம்பியன்ஷிப்பை வந்து இந்தியாவின் முதல் முறையாக 2028ஆம் ஆண்டு எங்கு நடத்தப்பட்டுள்ளதுன்னா நம்ம இந்தியாவில் வந்து புவனேஸ்வரில் தான் இருக்கு. ஓகேங்களா, புவனேஸ்வர் வந்து 2024 நடக்கும். அப்போ உலக உள்ளரங்கு தடங்களை சாம்பியன்ஷிப் வந்து இந்தியா வந்து எங்க நடக்குதுன்னா புவனேஸ்வர்ல 2028ல நடக்கும்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் பார்க்கலாம் வாங்க. அவ்வளோதான் இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து முடிஞ்சிச்சு. கம்பல்சரி பார்த்தீங்கன்னா வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தாங்க நம்ம எடுத்துகிட்டு இருக்கு. ஓகேங்களா, உங்களுக்கான ஏதாவது குறை இருந்தால் நீங்கள் சொன்னால் தான் எங்களுக்கு தெரியும். ஓகேவா, அதனால் வந்து புதுசாக பார்க்குறவங்க வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். படிக்கிறத வந்து எக்காரணத்தை கொண்டும் நிறுத்தாதுங்க. ஓகேவா, ஒலிம்பிக் ஐஏஎஸ் அகாடமி சார்பாக வந்து புதிதாக பார்க்குறவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.